ஒரு விஷயம், பிரதமருடைய சாதனைகளை பற்றி எல்லா பெரியவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு எங்களுக்கு இருக்கு. நாங்கள் எல்லாரும் போய் பல பேரை சந்திக்கிறோம், பல பெரியவர்களை. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் போது அந்த நியூஸும் சூப்பரா வரும் அப்படிங்கிறது தெரியும். பிரதமருடைய சாதனைகளை பற்றி சொல்ல போகும்போது அந்த செய்தி வரும் அப்படின்னு தெரியும். நீங்க அழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றவர், எந்த பாரபட்சமும் பார்க்காதவர். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். அது பின்னாடி அவருடைய சூழ்நிலை காரணமாக அவர் வரல அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சுங்க. சாதாரணமா ஒருத்தர் வந்து படுக்கையில கிடந்தாலும் கூட ஒருத்தனை வச்சு அதை அடிக்கணும்னு நினைப்பான். அது அப்படி நினைக்கல. தனக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்று காரணத்தினாலே தன் நிமித்தமாக எந்த ஒரு தொண்டனும் கூட கஷ்டத்தை துயரத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அந்த கட்சி ஆரம்பிக்கிறதே யோசனையை கைவிட்டவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள்.